ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக சக்கரை பொங்கல் எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பாத்திரத்தில் செய்யும்போது சக்கரை பொங்கல் எப்பவுமே ரொம்ப குலைவாக நல்லாயிருக்கும், எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் குக்கரில் செய்யும்போது அந்த மாதிரி இருக்காது, கொஞ்ச நேரத்தில் இறுகிடும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம குக்கரில் எப்படி அந்த மாதிரி சாஃப்டாக குலைவாக செய்கிறா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். மாவு பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. உங்கள்கிட்ட சாப்பாடு பச்சரிசி இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பச்சரிசி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் ஒரு அரை மணி நேரம் நான் கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவில் அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக குலைவாக நமக்கு பொங்கல் இருக்கும். 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1.5 கப் அளவுக்கு பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாகவே தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 விசில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அரிசி நல்லா குலைவாக வெந்து வரும். இது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெல்லத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் நான் இதில் சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே இது நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. நம்ம இப்போ அது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாகுபதம் வரணும்னு தேவையில்லை, ஒரு 4 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா திக்காகிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அரிசி நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த தண்ணி அளவு கரெக்டாக இருந்தது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும், அரிசி நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இன்றைக்கி பருப்பு இதில் எதுவும் நம்ம சேர்க்கலை, வெறும் பச்சரிசி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ தண்ணி ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் கொதிக்க கொதிக்க நல்லா கொஞ்சம் இறுகி வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த சமயத்தில் நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு இருக்கும்போது தான் நமக்கு பொங்கல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட இதில் காஞ்சி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போது நெய் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. இந்த நெய்யோடையே சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு பொங்கலோட டேஸ்ட்டு இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சு வருது. இப்போ உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் நம்ம சேர்க்குற வெல்லத்தை பொறுத்து தாங்க நம்மளோட கலரு. வெள்ளையாக இருக்கிற வெல்லம் சேர்க்காமல் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொங்கலோட கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சு நமக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பாத்திரத்தில் செய்யாமல் குக்கர்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்த்துருக்கோம். அதுவும் நம்ம இன்றைக்கி பருப்பு எதுவுமே சேர்க்கல, வெறும் அரிசி மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்படி ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.